ஹலோ வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 தேர்வுகளுக்காக நாம் பிக் டாபிக் பிளேலிஸ்ட் அப்படிங்கிற பேரில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் மற்றும் பள்ளி பாட புத்தகங்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய தலைப்புக்குள் கொண்டு வந்து அதை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த பெரிய தலைப்புகளை திரும்ப ரிவிஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தேர்வு எழுதுறதா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட அந்த பாடப்பகுதிகள் அனைத்துமே ஒரு குறைவான தலைப்புகள் கீழே கொண்டு வரும்பொழுது அதை நம்ம ஒரு மெத்தடாக ஃபாலோ பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அந்த வகையில் இரண்டாவது டாப்பிக்காக திருக்குறள். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இந்த திருக்குறள் அப்படிங்கிறது எல்லா போட்டித் தேர்வுகளிலும் தமிழில் எழுதக்கூடிய அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிற அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆசிரியர் தகுதி தேர்வு போன்ற அனைத்து தேர்வுகளுக்குமே திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு பாடத்திட்டமாக இருக்குது. திருக்குறள் பாடத்திட்டத்தில் இல்லாத ஒரு தேர்வு கிடையாது. ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கூட எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கூட நமக்கு திருக்குறள் அது ஒரு பாடமாக இருக்குது. அந்த சிலபஸில் இருக்கிற திருக்குறள் அப்படின்னா இப்போ குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 கூட 20 அதிகாரங்கள் போதும்னு சொல்லிட்டு ஒரு 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையில் அது அந்த ஒரு பகுதிக்கு கொடுத்துருக்கிற 20 அதிகாரங்கள் தான் ஒழிய முழுமையாக திருக்குறளை பற்றிய கருத்துகள் அடிப்படையில் எந்த கேள்வி எந்த அதிகாரத்தில் வரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு தான் கேள்விகள் எடுத்திருக்கு. அந்த வகையில் பாடப்புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் 100 தலைப்புகளுக்கு 100 அதிகாரங்களுக்கான குறள்கள் ஆங்காங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 85 அதிகாரங்களிலிருந்து கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. அதனால் திருக்குறளை வெறும் 20 அதிகாரத்தில் நாம் முடிக்கணும் அப்படிங்கிறது சாத்தியமற்றது. எனவே திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பிளேலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் திருக்குறளோட பொதுவான குறிப்புகள், ஆசிரியர் குறிப்பு, அதில் உரை எழுதியவர்கள் இதெல்லாமே தனியாகவும், திருக்குறள் அதிகாரங்களை தனியாகவும் நம்ம பார்க்க போகிறோம். பாடப்புத்தகங்களில் அங்கொன்று இங்கொன்று அதிகாரங்கள் இருந்தாலுமே நம்ம ஒரு அதிகாரத்தை முழுமையாக பார்க்கும்பொழுது தான் அந்த அதிகாரத்திலேருந்து கேள்வி கேட்கறது நம்மளால் விடையளிக்க முடியும். ஏன்னா அது ஒரு புரிதல் ஏற்படும். ஏன்னா பாடப்புத்தகங்களை தாண்டியும் புரிதல் அடிப்படையில் கேள்விகள் மாறிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு அதிகாரமும் அதில் என்ன கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு ஒரு முறை தெளிவாக பார்த்துட்டோம்னாவே அதுலேருந்து நம்ம கேள்விகளை ஈஸியாக அணுக முடியும். இப்போ கேள்விகள் அப்படிங்கிறது வெறும் அதிகாரத்தில் இருக்கிற குறள்களை பற்றி மட்டும் கேள்விகள் வருது அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த அதிகாரம் எதை குறிப்பிடுகிறது, அந்த அதிகாரம் எந்த பாயிர வழியில் இருக்கிறது, அந்த அதிகாரம் அறத்துப்பாலில் இருக்கிறதா, பொருட்பாலில் இருக்கிறதா, காமத்துப்பாலில் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அடிப்படையான கேள்விகளையும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ திருக்குறளை நம்ம பாடமாக படிக்கணும் அப்படிங்கிறத விட திருக்குறளை ஒரு உணர்வு பூர்வமாக உணரணும் அப்படிங்கிறதான் டிஎன்பிஎஸ்சி போன்ற அமைப்புகள் எதிர்பார்க்குறாங்க. அந்த வகையில் நம்ம இந்த திருக்குறளில் இருக்கிற 133 அதிகாரங்களை பற்றி ஒரு ஓவர்வியூ தான் இந்த வீடியோ. இதற்கு அப்புறம் திருக்குறள் பற்றிய நூல் குறிப்புகள், அதை பற்றிய புகழுரைகள் சொன்ன பெரியோர்கள், அதற்கு உரை எழுதிய ஆசிரியர்கள், இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் பேசிக்கில் அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். இப்போ 133 அதிகாரத்தை இப்போ நம்ம பார்த்துட முடியும் அப்படின்னா அதிகாரத்தோட கருத்துக்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஏன் இதை பார்க்குறோன்னா இந்த அதிகாரமானது இதை குறிப்பிடுகிறது அப்படின்னு நிச்சயமாக ஒரு கேள்வி வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் அந்த சீரிஸ் நம்ம பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் எதற்காக இந்த அதிகாரங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் இந்த ஒரு காணொலியில் இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக இந்த திருக்குறள் 133 அதிகாரங்கள் என்னென்ன கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரும் பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. திருக்குறள் எந்த காலகட்டத்தில் வந்தது எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக வரும். ஒரு கேள்வி பதில் நோக்கில் வரும். பார்க்கும்பொழுது புரிகிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கிட்டத்தட்ட 10-11 நாட்கள் தயாரிப்புக்காக இந்த திருக்குறளாக எடுத்துக்கிடுச்சு. மற்ற சப்ஜெக்ட் இந்த அளவுக்கு எடுத்துக்காது. ஆனால் திருக்குறளுங்கிறது ரொம்பவும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பகுதி. இது பாடத்தையும் தாண்டி வாழ்க்கைக்கும் எவ்வளோ பயன்படும் அப்படிங்கிறத இந்த திருக்குறள் முழுமையாக நீங்கள் படிக்கும்போது தெரியும். சரி, திருக்குறள் பால் வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 பாலாக பிரிச்சிருக்கிறாங்க. அது என்ன 3 பால் அப்படின்னா அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு. காமத்துப்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இந்த பால்களை பற்றியே முதல்ல நம்ம பார்த்துடலாம். அறத்துப்பால் அப்படின்னு என்ன? அறம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நல் ஒழுக்கம், ஒரு மனிதன் மேற்கொள்ள வேண்டிய நீதி, நல்லொழுக்கம், இதை அடிப்படையாக கொண்டு அது தொடர்பான விஷயங்களை குறிப்பிடுறது தான் அறத்துப்பால். இந்த அறத்துப்பால் 4 இயல்கள் கொடுத்துருக்காங்க. அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தா 38 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பொருட்பால். பொருட்பால் அப்படின்னா வெறும் பொருள் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தில் மட்டும் கிடையாது. வாழ்க்கையின் பொருள் என்ன அப்படிங்கிறதான். வாழ்க்கையின் பொருள் என்ன, ஒரு அரசர் எப்படி நடந்துக்கணும், ஒரு வணிகர்கள் என்ன, குடிமக்களோட நிலைமை என்ன, குடிமக்களோட ஒழுக்கங்கள் என்ன, இது மாதிரி வாழ்க்கையில் பொருள் தரக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுவதுதான் பொருட்பால். நம்ம பொருட்பால் என்னன்னா அந்த பொருளை சேர்ப்பதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கிடையாது. அதுவும் உள்ளடக்கியதான் அந்த பொருட்பால் அப்படிங்கிறது. ஒரு அரசர்களோட ஒழுக்கம் எப்படி இருக்கணும், அமைச்சர்கள் எப்படி இருக்கணும், ஒரு வணிகர்கள் எப்படி இருக்கணும், குடிமக்களுக்கு எந்த வகை ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது பொறுப்பாளுங்கிறது அதுக்குள்ளே வருது. அடுத்து 3ஆவதாக இருக்கிறது காமத்துப்பால், இன்பத்துப்பால்னு சொல்கிறாங்க. காமத்துப்பால், இன்பத்துப்பால் அப்படின்னா அந்த காலத்தில் அந்த சங்க இலக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் அகம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசும் பொழுது இதில் காமத்துப்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன, ஒரு தலைவன் தலைவிக்குள் ஏற்படுகின்ற காதல் உணர்வுகள், ஊடல் கூடல், இது சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் பற்றி பார்ப்பதுதான் இந்த காமத்துப்பால். அப்போது இந்த வாழ்வியல் அப்படிங்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் அறமும் முக்கியம், பொருளும் முக்கியம், இன்பமும் முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் திருவள்ளுவரே இதை எழுதியிருக்காங்க. அந்த வகையில் இயல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் அறத்துப்பாலில் 4 இயலும், பொருட்பாலில் 3 இயலும், காமத்துப்பாலில் 2 இயலும் இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கிறது நீங்கள்
இது மாதிரி இறங்கு வரிசையில் இருக்குது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிறது முக்கியம். வாழ்க்கையில் அறத்தை ஆரம்பிக்கணும், அறத்துடன் வாழ்க்கை நடத்தணும், பொருளையும் சேர்க்கணும், இன்பத்துடன் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை தான் அதில் கொண்டு வந்திருக்காங்க. அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அறத்துப்பாலுக்கு 38 அதிகாரங்கள், பொருட்பாலுக்கு வந்து 70 அதிகாரங்கள், காமத்துப்பாலுக்கு 25 அதிகாரங்கள். இன்பத்துப்பாலுக்கு இந்த அதிகாரங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறங்கிறது அடுத்த அந்த ஆசிரியர் குறிப்பில் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா 133 அதிகாரங்களை பற்றி பார்க்கும்போது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் இதை விஷயங்கள் நம்ம குறைச்சிக்கலாம். இதில் முதல்ல வந்து நம்ம பாயிரவியல், அறத்துப்பாலை பொறுத்த வரைக்கும் 4 இயல்கள் இருக்குது. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு. பொருட்பாலை பொறுத்த வரைக்கும் 3 இயல்கள்: அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். இன்பத்துப்பாலை பொறுத்த வரைக்கும் 2 தான்: களவியல், கற்பியல். சரி, இப்போ வந்து நம்ம இயல்களிலிருந்து ஆரம்பித்து அனைத்து அதிகாரங்களையும் ஒரு முறை பார்க்கலாம். அந்த அதிகாரங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பாயிரவியல் வந்து 4 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிரவியல் அப்படின்னா முதல்ல பாயிரம் அப்படிங்கிறது என்னென்னா, பாயிரம் என்ற பொருள் வந்து வரலாறு அப்படிங்கிறது குறிக்கிறது. இந்த நூலை பற்றி நம்ம ஒரு வரலாறு சொல்கிறோம். வரலாறுங்கிறது நம்ம முன்னாடி படிக்கிறது அப்படி தான். ஆனால் ஒரு நூல்கள் எழுதும் பொழுது இந்த நூல் எதை குறிக்கிறது அல்லது இந்த நூலோடைய அடிப்படை கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நூல் எழுதும்பொழுது அது முன்னுரை முகப்புரை எழுதுவாங்க. இந்த நூலோட தன்மைகள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் பாயிரவியல் அப்படிங்கிறது தமிழ் ஒரு நூலுக்கு முன்பாக வரும் முன்னுரை. இது வந்து பொதுவாக ஒரு பாடலாக தான் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பெரிய காவியங்கள் எடுத்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு கடவுளை வாழ்த்தி அது மாதிரி வந்து ஒரு முன்னுரை தான் அந்த பாயிரவியல் அப்படிங்கிற அந்த அதிகாரம். இதில் 4 அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்க. கடவுள் வாழ்த்து. எப்பயுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது கடவுள், அது கடவுளுங்கிறது எந்த மதம் எந்த சமயம் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடலை. இன்னமும் சொல்லப்போனால் திருக்குறள் வந்து எந்த ஒரு சமயத்தையும் சார்ந்ததில்லை. இந்த கடவுள் வாழ்த்து அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்தவர்களாகவும் எடுத்துக்கலாம், ஒரு இஸ்லாமியர்களுக்கும் இந்த கடவுள் வாழ்த்து எடுத்துக்கலாம். இது பொதுவான ஒரு பொதுமறை. இந்த பொதுமறை வந்து ஒரு இஸ்லாமியர்கள் எடுத்து அவர்கள் அதில் வந்து பின்பற்ற ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவர்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாழ்த்தி ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவர்கள் எடுத்துட்டாங்க, அது மாதிரி எந்த இந்துக்களை யார் எடுத்துட்டாலும் அந்தந்த சமயத்திற்கு ஒரு கடவுள் இருக்கிறார். கடவுள் இல்லைன்னு சொன்னாலுமே ஒழுக்கங்கிறது ஒரு கடவுளாக நினச்சி கூட இதை வணங்கி இந்த நூலை தொடங்கலாம். அந்த வகையில் கடவுள் வாழ்த்து, கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தது கடவுள் வாழ்த்துனா கடவுளை வணங்கி ஒரு செயலை தொடங்குதல் அப்படிங்கிறது அதிகாரம் 1. 2வது என்ன, வான் சிறப்பு மழையின் அவசியம். ஒரு விஷயத்தை நல்லா இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் கடவுளை வணங்குங்க, அதற்கு அடுத்து நம்ம வாழ்கிறதுக்கு மிக முக்கியமானது என்ன தெரியுமா? உயிர். அந்த உயிருக்கு முக்கியமானது மழை. இதுதான். இப்போ ஒரு வாழ்க்கைக்கு அடிப்படை வந்து நம்மையும் தாண்டிய ஒரு சக்தி. அந்த கடவுளுங்கிறது எந்த வடிவில் வந்திருக்கு, எந்த அமைப்பில் வந்திருக்குதுன்னு யாராலையுமே நம்ம சொல்ல முடியாது. இப்போ வச்சிருக்கிற உருவங்கள் அப்படிங்கிறது ஒருவரோட கற்பனையாக தான் இருக்கலாம். நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய நம்மளை மிஞ்சிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வடிவமைக்கப்பட்டது தான் நம்ம கடவுளுடைய உருவங்கள். இந்த கடவுளோட உருவங்களை நேரில் பார்த்தது கிடையாது. மனிதனின் ஒரு பிறப்பாக தான் கடவுள் எடுத்து அந்த மனிதனிலேயே ஆதி காலத்திலும் அனைத்து வகையிலும் உயர்ந்தவராக, மனிதன் செய்ய இயலாத செயலாக, மனிதன் எப்பொழுதும் கண்காணித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிம்பமாக, ஒரு உண்மையாக நம்ம கடவுளை உருவகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் அப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வாழ்த்தை சொல்லி வணங்கி திருவள்ளுவரே இந்த திருக்குறளை தொடங்கியிருக்கிறார். அப்போ கடவுளுக்கு அடுத்தது என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா வான், மழை. மழை அப்படின்னு ஒன்று இல்லாமல் இந்த பூமி அப்படிங்கிறது ஒன்று உருவாகிருக்குது. வெறும் நெருப்பு பந்தா தான் எப்பயுமே இருந்திருக்கும். இந்த பூமி குளிர்ச்சி அடைஞ்சு மழை உருவாகி இந்த உயிர்கள் வந்து பல 1000 வருடங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தகவமைத்து கொண்டு உருவாகிருக்கு. அதனால் மழை அப்படிங்கிறது அடுத்து அதனுடைய அவசியம் பற்றி சொல்கிறாரு. இது 2வது அதிகாரத்தில். 3வது என்னன்னா திருக்குறளுடைய அடிப்படை கருத்துக்கள் இங்கே வந்துருச்சு. நீத்தார் பெருமை, ஒழுக்கத்துடன் வாழ்ந்து பற்றுகளை துறந்தவர்களை பற்றி. அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடவுளை பற்றி பேசணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான மழையை பற்றி பேசுகிறோம். அடுத்தது ஒழுக்கம் வாழ்ந்த ஒரு சித்தர்கள் அப்படிங்கிற மாதிரி அல்லது வந்து ஒரு முனிவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து ஒருத்தர் கடவுள், மழை இதையும் தாண்டி மனித குலத்தில் சிறந்த ஒழுக்கத்தில் வாழ்ந்தவர்களை பற்றுகளை துறந்தவர்களை பற்றி பார்க்கும்போது அது 3வது அதிகாரமாக நீத்தார் பெருமை அப்படின்னு பார்க்குறோம். 4வதாக புது மனித வாழ்க்கைக்கு வந்தாச்சு. நல்வழி நல்லொழுக்கங்களை பின்பற்றுதல். இதுதான் வந்து இந்த பாயிரவியல் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் 4 அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல கடவுளை வாழ்த்துங்க, அதுக்கப்புறம் மழையை வாழ்த்துங்க, அதுக்கப்புறம் நமக்கு முன்னாடி பற்றுகளை துறந்த பெரியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய பற்றுகளை துறந்தவர்களை பற்றி போற்றுங்கள், அதுக்கப்புறம் நல்லொழுக்கத்தை பின்பற்றி நீங்கள் இதை வாழ்க்கையை தொடங்குங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த முன்னுரை அமைது. முன்னுரை தான் பாயிரவியல். பாயிரவியலில் மொத்தம் 4 அதிகாரங்கள் இருக்குது. அடுத்தது இல்லறவியல், 20 அதிகாரங்கள். இது எல்லாமே வந்து அறத்துப்பால் அப்படிங்கிற பெரும் பிரிவில் இருக்குது. இல்லறவியல் அப்படிங்கிறது 20 அதிகாரங்கள். 5வது அதிகாரத்தில் தொடங்கி 24வது அதிகாரம் வரை. இல் அறம் வியல். இல் அப்படின்னா குடும்பம். குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான உறவுகளின் சிறப்பு மற்றும் கடமைகளை பற்றி விவரிக்கும் ஒரு வாழ்வியல் நெறிமுறை தான் அந்த இல்லறவியல். இது திருக்குறளின் அறத்துப்பாலில் ஒரு பகுதியாகும். இதில் இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், மக்கள் பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நின்றெழுதல் போன்ற தலைப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ இல்லறத்தில் வாழ்பவர்கள் பெற்றோர், மனைவி, பிள்ளைகள் ஆகியோர் துணையாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் துறவிகளுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் உதவ வேண்டும் என்பது இது வலியுறுத்துகிறது. அதாவது இல்லறம் அப்படிங்கிறதுனா வெறும் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிற குடும்ப வாழ்க்கை மட்டும் கிடையாது. நம்ம குடும்பம் நடத்தி நம்ம வந்து இன்பமாக இருந்தாலும் நம்மளோட இன்பத்தின் பயன் ஒரு துறவிகளுக்கோ ஆதரவற்றோர்களுக்கோ உதவி மொத்தத்தில் அனைவரையும் அணைத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இல்லறம். அந்த வகையில் இல்லறவியல்
இருக்கிற அதிகாரங்கள் இருக்குது. ஒரு 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் 5வது அதிகாரம், அதாவது முதல் அதிகாரம்னு வச்சுக்கலாம். நம்ம மொத்தம் 133 அதிகாரங்கள். இது 5வது அதிகாரம், இல்வாழ்க்கை. இல்வாழ்க்கை என்ன? இல்வாழ்க்கை, குடும்பத்தில் வாழ்க்கை என்ன, பெற்றோர், மனைவி, மக்கள் என குடும்ப ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த இல்வாழ்க்கை. அடுத்த அதிகாரம் 6வது அதிகாரம், வாழ்க்கை துணை நலம். இது நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை துணை நலம் அப்படின்னா திருவள்ளுவர் ஒரு வாழ்க்கை அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள நட்பண்புகள் மற்றும் குடும்பத்தை பேணுதல், குறிப்பாக வந்து பெண்களுக்கான அது மனைவியின் நட்பண்புகள் மற்றும் குடும்பத்தை பேணுதல் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. அடுத்து 7வது அதிகாரம், புதல்வரை பெறுதல் மக்கள் பேரு. புதல்வரை பெறுதல் மக்கள் பேர். இந்த அதிகாரத்தில் அறிவுள்ள பண்புள்ள பிள்ளைகளை எப்படி பெறுவது, எப்படி வளர்ப்பது. பெறுவது அப்படிங்கிறது நம்ம பிறக்கின்ற அந்த ஒரு பிசிக்கல் விஷயத்தை சொல்லலை. நம்ம வந்து பெற்ற பிள்ளைகளை எப்படி வந்து வளர்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே, அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறது இந்த புதல்வரை பெறுதல் மக்கள் பேர் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில். அடுத்தது 8வதாக வரக்கூடிய அதிகாரம் வந்து அன்புடைமை. அன்பு அப்படின்னா நமக்கு தெரியும், நாம் பிறரிடம் காட்டும் ஒரு பரிவு அன்பு. இந்த அன்பின் அவசியம் என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டதான் இந்த அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரம். 9வதாக வரக்கூடிய அதிகாரம் விருந்தோம்பல். விருந்தோம்பல் அப்படின்னா என்னன்னா, நம்மை நாடி வரக்கூடிய விருந்தினரை, விருந்தினர் அப்படிங்கிறது உறவினர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள இருக்கக்கூடாது. விருந்தினர் அப்படின்னா நம்ம இல்லத்திற்கு வருவர்கள் உண்மையான விருந்தினரை உபசரிப்பது. விருந்தினருங்கிறது நம்ம உறவினராக இருக்கணும் கிடையாது. உறவினர்கள் வரலாம், நண்பர்கள் வரலாம், ஏதுமற்ற அந்த துறவிகள் வரலாம். மொத்தத்தில் நம்ம இல்லத்துக்கு வரவங்க எல்லாமே விருந்தினர் தான். நண்பர்கள் அப்படிங்கிற வார்த்தையை விட விருந்தினர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் விருந்தோம்பல் அப்படிங்கிற இந்த வார்த்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் நம்ம இல்லத்திற்கு வந்த விருந்தினர்கள் எப்படி நம்ம உபசரிப்பது போன்ற விஷயங்களை சொல்கிறதா இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில் இருக்குது. அடுத்து 10வது அதிகாரமாக வர்றது வந்து இனியவை குரல். இனியவை குரல்னா இனிமையான அன்பான சொற்களை பேசுவதோட நன்மைகளை பற்றி இந்த அதிகாரம் விளக்குகிறது. அடுத்து 11வது அதிகாரம் செய் நன்றி அறிதல். பிறர் செய்த உதவியை மறக்காமல் நன்றி பாராட்டுவது தான் செய் நன்றி அறிதல். ஒருத்தர் நம்ம உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் செய் நன்றி அறிதல் நமக்கு தெரியும். அடுத்தது 12வது அதிகமாக வருவது வந்து நடுவு நிலைமை. நடுநிலைமை என்னன்னா, தராசு இருக்குல்ல, அந்த தராசு வந்து நடுவில் நினைச்சுனா தான் அது 2 பக்கம் சரியான ஒரு எடையை காமிக்கும். அது மாதிரி ஒரு சார்பாக இல்லாமல் அனைவரையும் சமமாக பார்ப்பது, இதுதான் நடுநிலைமை. ஒரு நீதிபதிக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இது வரும். அடுத்தது 13வது அதிகாரமாக இருப்பது அடக்கமுடைமை. அடக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அந்த அடக்கம் உடையவர்கள் வாழ்வில் எவ்வாறு உயர்வார்கள், அடக்கம் இல்லைன்னா என்னென்ன இழிவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடுகிறது இந்த அதிகாரம். 14வது அதிகாரமாக ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமாக வாழ்பவர்கள் உயர்ந்த நிலையை அடைவார்கள் அப்படிங்கிற கருத்தை இதில் தெரிவிக்கிறது. 15வது அதிகாரம் பிறனில் விளையாமை. பிறன் இல் விளையாமை அப்படின்னா, இல் அப்படின்னா குடும்பம், பிறனில் அப்படின்னா அடுத்தவன் குடும்பத்தில், விளையாமை அப்படின்னா அடுத்தவனோட மனைவியை விரும்பாமை அப்படிங்கிறது. பிறனில் விளையாமை அப்படிங்கிறது இது வந்து அறத்துப்பாலில் இருக்கிறது தெரிஞ்சுங்க. இது வந்து அறத்தை சார்ந்தது. அடுத்தது பொறை உடைமை. பொறைனா பொறுமை. பொறுமையாக இருப்பதன் நன்மையும் அவசியத்தையும் குறிப்பிடுகிறது இந்த 16வது அதிகாரம் பொறையுடைமை. 17வது அதிகாரம் அழுக்காராமை. பிறன் மீது பொறாமையை களைவது. பிறர் மீதுக்கான பொறாமையை களையும் அதிகாரத்தை நீ குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு பொறையுடைமை, அழுக்காருடைமை, ஒழுக்கமுடைமை, அடக்கமுடைமைன்னு சொன்னோம்னா, பொறைங்கிறது பொறுமை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அல்லது பொறைங்கிறது பொறுமைன்னு தெரிஞ்சுக்கணும். அழுக்காருங்கிறது பொறாமைன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம பொறையணும்னு அது பொறாமைன்னு சொன்னால் டக்குன்னு பொறையுடைமை போட்டக்கூடாது. பொறையுடைமை என்பது பொறுமையாக இருப்பதன் அவசியம். அழுக்காராமை அப்படிங்கிறது பொறாமையை குறிப்பது, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வெக்காமை. வெக்காமைனா வெக்கம்னு நினைச்சக்கூடாது, ஆசை. பிற பொருள் மீது ஆசைப்படாமல் இருப்பதை பற்றி குறிப்பிடதான் வெக்காமை அப்படிங்கிற இந்த 18வது அதிகாரம். 19வது அதிகாரம் புறங்கூறாமை. இது வார்த்தையில் நமக்கு தெரியும். புறம் அப்படின்னா ஒருத்தர் நம்ம குரலை பேசுறது, ஒரு இல்லாத போது அவரை பற்றி தவறாக பேசுவதை தவிர்த்தல் அப்படிங்கிறது தான் புறம் கூறாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 20வது அதிகாரம் பயனில சொல்லாமை. பயனில்லாத சொல்லின் தீமை, பயனுள்ள சொல்லின் நன்மைகளை பற்றி குறிப்பிடுறாங்க. அதாவது நம்ம பேசுறதுங்கிறது ஒரு பயனில்லாத சொற்களை பேசுவது தேவையற்றது, அதனால் தீமையும் ஏற்படும். அதனால் பயனுள்ள சொல்களை, நல்ல சொல்களை பேசணும், அதில் நன்மை ஏற்படும் அப்படிங்கிற சொல்கிறது அந்த பயனில சொல்லாமைங்கிற 20வது அதிகாரம். அடுத்து 21வது அதிகாரம் தீ வினை அச்சம். தீ அப்படின்னா தீய செயல், வினை அப்படின்னா செயல் நமக்கு தெரியும். தீ வினை அச்சம் அப்படின்னா தீய செயலை செய்வதற்கான பயமும் விளைவும் பற்றி இந்த குறள் அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. தீய செயலை செய்வதனால் ஏற்படும் எப்படி நம்ம பயப்படணும் அப்படின்னு, அப்படி செஞ்சால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும். அடுத்தது 22வது அதிகாரமாக ஒப்புரவு அறிதல். ஒப்புரவு அப்படின்னா உலக நடையை அறிந்து தகுதியானவர்களுக்கு உதவுதல். ஒப்புரவுனா எல்லாமே ஒரே மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. ஒப்புரவு அறிஞ்சு நம்ம வந்து ஒருத்தருக்கு தகுதியானவர்களுக்கு உதவணும், அதுதான் முக்கியம். ஈகை அப்படின்னா என்னன்னா, ஈகைங்கிறது தான தர்மம் கொடுக்குறாங்களே, வறுமையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்பின்றி உதவுவது. வறுமையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்பின்றி உதவுதானா என்ன? இப்போ வந்து ஒரு திருமணம் நடக்குதுன்னு வச்சுங்க, மிகப்பெரிய செல்வந்தர்கள் மிகப்பெரிய பொருள் செலவில் கல்யாணம் பண்ணுறாங்க. யாரை கூப்பிட்றாங்க? அவர்கள் மாதிரி செல்வந்தர்களை கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறாங்க, ஒரு உதவி பண்ணுறாங்கன்னு கூட வச்சுங்க. அதே உதவியில் ஒரு சிறுதுளி பசியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா உண்மையில் அதுதான் வந்து ஒரு தானம் தர்மம். அப்போது ஈகை அப்படின்னா வறுமையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்பின்றி உதவுது. இது ரொம்ப முக்கியம். நம்ம ஒருத்தர் உதவணும் அப்படின்னா திரும்பி அவங்களுக்கு நம்ம உதவுவாங்க அப்படிங்கிறப்ப அது வந்து ஈகையில் வராது.
அது வந்து ஒரு கைமாறுங்கிற மாதிரி வந்துடும். அதனால் ஈகைங்கிறது வறுமையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்பின்றி உதவுவது. இது புகழ் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லுது? 24வது அதிகாரத்தில்னா ஈகையுடன் பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து புகழ் பெறுவது. புகழ்னா நம்ம வந்து பணத்தை சேர்த்து புகழ் பெறுவதில்ல. ஈகையுடன் வறுமையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்பின்றி உதவி பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து நமக்கு மட்டுமே பயனுள்ள வாழ்க்கையாக இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை பிறரையும் வாழ வைக்க வேண்டும், பிறருக்கும் பயன்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து புகழ் அப்படின்னு அதிகாரம். ஆக 24 அதிகாரங்கள் வரை அந்த நமக்கு இதில் வந்துடுது, இல்லறவியல் வந்துடுது. அதுக்கு அடுத்தது துறவரவியல். துறவரவியல் என்ன? இல்லற வாழ்க்கைக்கு அடுத்தபடியாக துறவு அப்படின்னா மனப்பற்றுகள்லாம் விட்டு நிலையாக நம் வாழ்க்கைய இன்னொரு பகுதி. இது ஒரு ஆசையிலிருந்து விடுபடும் போது அதனால் ஏற்படும் துன்பங்களை நீங்குகிறது, ஆசையால் ஏற்படும் துன்பங்கள் நீங்குகிறது. அதே மாதிரி துறவியல் என்பது சினம் போன்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது, ஆசையிலிருந்து விடுபட்டு வாழ்வதன் மூலம் மன அமைதி பெறுவது தான் இந்த துறவரவியல். இந்த இல்லறவியல்ங்கிறது ஒரு பகுதி. இதில் எல்லாமே அந்த ஆசை உட்பட்ட அனைத்து விஷயங்களும் இருக்கும், அது ஒழுக்க முடியாத இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. துறவரவியல் அப்படின்னு இது அனைத்தையும் விட்டுட்டு வேறுமாறு வாழ்க்கை வாழ்வது. அதில் வந்து வர 25வது அதிகாரமாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து மொத்தம் 13 அதிகாரங்கள் இருக்குது. அருள் உடைமை, அனைத்து உயிர்களிடம் கருணை காட்டுவது. ஒரு துறவிகளாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஒரு மண்ணு மாதிரி இருக்கக்கூடாது. துறவரம் அப்படின்னு எந்த இதையும் துறந்துட்டு எதுவுமே இல்லாமல் வாழ்றது கிடையாது துறவரங்கிறது. ஒரு துறவு மேற்கொண்டோம்னா ஆசைகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் அறம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கூடுதலாக சேரும் பொழுது அவர்களுக்கான அறங்களும் இருக்குது. இல்லறம்னா நீ இல்லத்தில் இருந்து கொண்டு நீ அறத்துடன் செயல்பட வேண்டியது மேற்குறிப்பிட்டது. இந்த விருந்தோம்பல் செய்வது இது எல்லாமே. துறவரம் வந்து ஒரு துறவிக்கிட்ட போய் எனக்கு பெரிய அளவில் விருந்தோம்பல் செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் துறவு அப்படிங்கிற விஷயத்தை மேற்கொண்டதுக்கப்புறம் அறம் அப்படின்னு ஒன்று பார்க்கும்பொழுது அவர்களுக்கான அறம் இருக்குது. அந்த அறம் என்ன அப்படின்னா உண்மையான ஒரு துறவிகளாக இருந்தால் அனைத்து உயிர்களிடத்தும் கருணை காட்டுவது. எதுவுமே இல்லாமல் தேமைன்னு உட்காந்துருக்கிறது கிடையாது துறவரம். அனைத்து உயிர்களும் கருணை காட்டுவது. புலால் மறுத்தல், உயிர்களை கொன்று சாப்பிட, நம்ம கறி சாப்பிட்றோம்ல அதை உயிர்கொலையை தவிர்த்தல். தவம், துன்பங்களை பொறுத்து பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது தவம் அப்படிங்கிறது. தவம் இருக்கிறது அப்படியே கண்ணை மூடி நம்ம இருக்கிறது மாதிரி கிடையாது. துன்பங்களையும் பொறுத்து பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பது தவம். கூடா ஒழுக்கம், புறத்தோட்டத்திற்கு அழகாக தெரிந்த மனதில் குற்றத்துடன் வாழும் ஒரு ஒழுக்கமற்ற நிலை. அதாவது கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறது புறத்தோட்டத்திற்கு அழகாக தெரிந்தாலும், அதாவது பார்க்கறதுக்கு ஒரு துறை மாதிரி இருப்பாங்க வெளியில் வந்து அந்த இப்போ இருக்கிற போலீஸ் சாமியார்கள் கூட வச்சிங்களேன், ஆனால் உள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் அவ்வளோ மோசமாக இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அதான் கூடா ஒழுக்கம். இந்த கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்ம நண்பர்களை பற்றி சொல்கிறது கிடையாது, அது நட்புங்களை போயிடும். பார்த்தா நமக்கு கூடா ஒழுக்கம்னா யாராவது கூடாத நட்பை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு அதுக்கு தனியாகவே அதிகாரம் இருக்குது. இங்கே தான் ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு நெறி கூட இந்த விஷயம் கூடக்கூடாது. ஒழுக்கங்கிறது தனி. அதனால் ஒரு துறவரம் மேற்கொள்வர்களுக்கு புறத்தோட்டல் துறைகள் மூலம் இருந்தாலும் உள்ள அனைத்து ஆசை பற்றுகளையும் வச்சிருந்தா அவர்கள் வந்து துறைகள் கிடையாது. அது மாதிரி ஒரு பசுத்தோல் பொருத்திய புலியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறது அந்த கூட ஒழுக்கம். அடுத்தது கல்லாமை. கல் அப்படின்னா கல்லாமையில் 2 இல்லு வருது. கல்வியை பற்றி சொல்கிற கல்லாமை இருக்குது. இது வந்து களவு. கல்லுங்கிறது குடிக்கிற கல்லுன்னு கிடையாது, குடிக்கிற கல்லுக்கான இல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து குடிக்கிற கல்லுக்கான இல்லு தான். ஆனால் கல்லாமை அப்படிங்கிறது என்னென்னா களவை வருது, பிற பொருளை வஞ்சகத்தால் கவர்வது, திருடுவது போன்ற அந்த செயல்களை கைவிடுவது தான் கல்லாமை. இது வந்து 29வது அதிகாரமாக. 30வது அதிகாரம் வாய்மை. தீங்கு விளைவிக்காத சொற்களை பேசுவது தான் வாய்மை அப்படிங்கிறாங்க. வாய்மைங்கிறது என்ன? தீங்கு விளைவிக்காத சொற்களை பேசுவது. இனியவை குரல் மாதிரி வச்சுக்கலாமே, ரைட். அடுத்தது வெகுளாமை. கோபத்தின் தீமைகளையும் பொறுமையின் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது. வெகுளாமை அப்படின்னா வெகுளி அப்படின்னா கோபத்தை குறிக்கிறது. நம்ம பார்த்தோன்னா இவன் ரொம்ப வெகுளியாக இருக்கிறானே அப்படின்னா வெகுளினா வந்து ஒன்றுமே தெரியாது, அம்மாஞ்சி கிடையாது. வெகுளாமைங்கிறது உண்மையான ஒரு அர்த்தம் என்னன்னா கோபம். வெகுளிங்கிறது ஒரு கோபம். வெகுண்டு எழுந்தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது என்ன தோணுது? கோபமாக எந்திரிச்சேன் அப்படிங்கிறதானே. அப்போ வெகுளிங்கிற வார்த்தை எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றுமே தெரியாது அம்மாஞ்சிக்கு வரும். அதனால் வெகுண்டு எழுதல் அப்படிங்கிறது வந்து கோபம். வெகுளாமை அப்படிங்கிறது கோபத்தின் தீமைகளையும் பொறுமையின் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது. அடுத்தது இன்னா செய்யாமை அப்படின்னு ஒரு அதிகாரம், 32வது அதிகாரம். பிறருக்கு துன்பம், இன்னானா நல்ல விஷயங்கள் கிடையாது, அந்த துன்பத்தை பிறருக்கு செய்யாமல் இருக்கணும். அதுதான் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி சொல்வது இன்னா செய்யாமை. அடுத்து கொல்லாமை. நமக்கு தெரியும், எந்த உயிரிலும் கொல்லாது இருப்பதை கொல்லாமை. நிலையாமை, அதாவது புலால் மறுத்தல் அப்படிங்கிறது உயிர்களை கொன்று பயன்படுத்துவது. இங்கே கொல்லாமைங்கிறது எந்த காரணத்துக்கும் எந்த உயிரையும் கொல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது இதுக்கு பொருளாக எடுத்துக்கலாம். அடுத்து நிலையாமை. வாழ்க்கை நிலையற்ற தன்மையை பற்றி விளக்குகிறது நிலையாமை. வாழ்க்கை நிலையற்ற தன்மை, வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாதுப்பா, எல்லாமே கொஞ்ச நாள் நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை கொண்டு போகிறதுக்கு, வாழ்க்கைங்கிறது நிலையானது கிடையாது, எந்த நேரத்திலும் மாறலாம் அப்படிங்கிற அந்த நிலையற்ற தன்மை பற்றி விளக்குறது தான் நிலையாமை. அடுத்து துறவு. துறவுனா துறவரவியல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, இதுதான் துறவு. உலக பற்றுகளிலிருந்து விடுபடுவதன் முக்கியத்துவம், அதன் மூலம் அடையும் மன அமைதி அப்படிங்கிறது தான். அடுத்து மெய் உணர்தல். தவறான புரிதலால் ஏற்படும் துன்பங்களை தவிர்த்து உண்மையான அறிவை அடைவது. நம்ம துன்பங்கள் வரத்துக்கு நம்ம தவறு வந்து நாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம புரிதல்கள் தவறாக இருந்தால் கூட நமக்கு துன்பம் வரும். இந்த மிக முக்கியமான ஒரு விஷயமா இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா தவறான புரிதல்களால் தான் நிறைய துன்பங்கள் ஏற்படுது. ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கும் பொழுது அவரும் நல்லா தான் செய்கிறாரு, நீங்களும் நல்லா தான் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு துன்பம் ஏற்படுது, என்ன காரணம்? அவர் செய்கிற நல்லதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. அதனால் தவறான புரிதல்களால் ஏற்படும் துன்பங்களை தவிர்த்தல் தான் உண்மையான அறிவை அடைவதுங்கிறது அது ஒரு தனி அதிகாரமே வச்சிருக்காரு.
மெய் அப்படின்னா உண்மை, உணர்தல். உண்மை முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது அவா வருத்தல். அவா அப்படின்னா ஆசை. ரொம்ப ஒரு அவாவா இருக்காங்க சொல்றாங்க, ஆசை. பிறவி துன்பங்களுக்கெல்லாம் ஆசையே காரணம். அதனால அவா வருத்தல் அப்படின்னா ஆசையை விடுத்தல். துறவும் கிட்டத்தட்ட பற்றுகளை விடுத்தல் தான். இது வந்து பிறவி துன்பங்களுக்கெல்லாம் ஆசைதான் காரணங்கிறனால ஆசையும் விடுத்தல் அப்படிங்கிற இந்த 37வது அதிகாரத்தோட இந்த 3வது அதிகாரமான துறவறையால் முடியுது. அடுத்து கடைசி வந்து ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அதிகாரம் இருக்கு. நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணி நல்லவனாக இருந்தாலும் உன்னோட ஊழ்வினை உன்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஊழ்வினைக்கு தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா தலைவிதி. அவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு. தலை அப்படிங்கிறது முதன்மை. இதற்கு முன்னாடி நமக்காக ஒரு விஷயங்கள், நம்மளோட ஊழ்வினை நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஏதோ ஒரு விஷயங்கள், முற்பிறவியில் ஏதோ ஒரு பயன், அது ஏதோ ஒரு துன்பங்கள் இதெல்லாமே இருக்கும். அப்போ எவ்வளோதான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் இதனால் வந்து சில துன்பங்கள் ஏற்படும். இன்ப துன்பங்களுக்கு காரணம் முன்கூட்டியே தீர்மானிக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டதான் இந்த ஊழியல் அப்படிங்கிறது. அதுதான் தலைவிதி அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் அதிகாரங்களும் இது வந்து ஒன்றா தான் வச்சிருக்காங்க. இதை தலைவிதியின் வலிமையை பற்றி சொல்கிறது. அதிகாரம் ஒன்று தான், அதில் இருக்கிற குறளும் ஒரே, அதாவது இது ஒரு இயலில் ஒரே ஒரு அதிகாரம் தான் வச்சுருக்காங்க. ஊழ் அப்படிங்கிறது இயற்கை அல்லது விதி அடிப்படையாக கொண்ட, இது செயற்கையாக வந்தது கிடையாது. இது வந்து இயற்கையாகவே நமக்கு வரது நமக்கு தெரியும். விதி அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் அனைத்து விளக்கங்களும் நம்ம அதிலே புரிஞ்சிக்கும். அடுத்ததாக பொருட்பால். பொருட்பாலை பொறுத்த வரைக்கும் 3 அதிகாரங்கள் இருக்குன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அரசியல், அங்கவியல் அல்லது அமைச்சியல், ஒளிபியல் அப்படிங்கிற மாதிரி. இதில் அரசியல் அப்படின்னா அரசு இயல். அரசு அப்படின்னா ஒரு அரசின் கடமை என்ன, அதிகாரிகளின் தகுதிகள் என்ன, ஆட்சி முறை, நீதி மற்றும் குடிமக்களின் பொறுப்புகள் என்ன. அரசன குடிமக்களும் சேர்ந்து தான் அரசு, ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த இருக்கிற மக்களாட்சி பற்றி எந்த ஒரு குறிப்புகளும் அங்கே குறிப்பிடலை. அவங்க பெரும்பாலுமே வந்து அரசு அப்படின்னா ஒரு அரசன், அவர்களுக்கு மக்கள்னு சொல்லிட்டு 2 பகுதியாக தான் பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ மாதிரி மக்களால் உருவாக்கப்படுகிற அரசை பற்றி எதுவுமே சொல்லு. அதனால் அரசு அப்படிங்கிறது குடிமக்களின் பொறுப்புகள், அவர்களை பற்றி விரிவாக சொல்கிறது அந்த அரசியல் அப்படிங்கிற இந்த அதிகாரம். கிட்டத்தட்ட 25 அதிகாரங்களை கூடியது. இறைமாட்சி அப்படின்னா அரசின் பெருமை மற்றும் செங்கோன்மை, நீதியான ஆட்சி போன்ற அதிகாரங்கள் அரசின் மிக முக்கியமான கருத்துக்களை தருகிறது. இறை அப்படின்னா இறைமாட்சி அப்படிங்கிறது 39வது அதிகாரம். இறை அப்படிங்கிறது கடவுள். ஆனால் இறை அப்படிங்கிறது அரசனை குறிக்கிறது. ஒரு சிறந்த அரசன் தலைவருக்கு இருக்க வேண்டிய குணங்கள், திறமைகள் மற்றும் கடமைகளை பற்றி விளக்குகிறது இறை. இறை என்பதை அரசர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக பயன்படுத்தியிருக்காரு. கோ அப்படின்னா அரசன் அப்படின்னு தெரியல. அப்போ அரசன் குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன, கோயில். கோயில் அல்லது கோவில்னு சொல்றாங்க. கோவில்னு சொல்லக்கூடாது, கோயில் தான் சொல்லணும், ஈ தான் போடணும். அப்போ அரசனின் இல்லம் தான் கோயில். இப்போ நம்ம என்ன சொல்றோம், கோயில்ங்கிறது தெய்வத்தின் குடியிருக்கும் ஒரு பகுதியாக பார்க்குறோம். அப்பொழுதே வந்து அரசனின் நிலமாக இருந்தால் நம்ம தெய்வத்தின் நிலமாக நம்ம மாற்றிக்கணும்னு நினச்சிக்கலாம். அடுத்தது 40வது அதிகாரம் கல்வி. மாணவர்கள் கற்க வேண்டிய நூல்களை பற்றியும் கற்றபின் அதற்கு நடந்த அவசியத்தை பற்றியும் பேசுகிறது கல்வி. அடுத்தது கல்லாமைனா கல்வி கற்காதோரின் அறியாமை பற்றி அதன் விளைவுகளை பற்றி பேசுவது கல்லாமை. கேள்வி அப்படிங்கிறது என்னன்னா கேள்வியால் அடையும் அறிவு. சிலவங்கள் மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்றது. கற்றலை விட கேட்டலை சிறந்தது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ அதனால தான் இந்த ஒரு வீடியோ கூட நீங்கள் வந்து பொறுமையாக ஒரு இடத்துல அமர்ந்து அமைதியாக நீங்கள் கேட்கறது தான் முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் தான் படிக்கணும். அதனால் கேள்வியால் அடையும் அறிவு செல்வங்கள் மிகச்சிறந்தது அப்படிதான். கேள்வியால் அடையும் அறிவு வந்து செல்வங்கள்லாம் மிகச்சிறந்ததான். அடுத்து அறிவுடைமை. அறிவு ஒருவரின் இறுதி தடையை காக்கும் கருவி. பகைவர்களால் அழிக்க முடியாத அரணாகவும் விளங்குகிறது அறிவு. அறிவு யாருமே வந்து கலவனிட்டு போக முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து குற்றங்கடிதல். ஒருவன் தன் குற்றங்களை களைந்து அவற்றை தடுத்து நற்செயல்களை பின்பற்றதன் அவசியத்தை பற்றி பேசுவதுதான் குற்றங்கடிதல். அடுத்து பெரியாரை துணைக்கோடல். அனுபவம் வாய்ந்த அறிவுடைய பெரியார்களை துணையாக கொள்வதன் அவசியத்தை பற்றி கூறுகிற இந்த ஒரு அதிகாரம் 45வது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். 46வது அதிகாரம் சிற்றினம் சேராமை. அதுக்கு நேர் எதிர்மாறு. பெரியார்களை துணை வச்சுக்கணும், அதை விட்டு நல்லவருடன் சேராமல் தீயருடன் பழகுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது வலியுறுத்துவது தான் சிற்றினம் சேராமை. தெரிந்து செயல் வகை. ஒரு விஷயத்தை வந்து தொடங்குவதற்கு முன்னாடி அந்த விஷயத்தை நன்கு தெரிஞ்சுக்கணும். நன்கு ஆராய்ந்து செயல், அதன் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதன் விளைவுகளை கருத்தில் கொண்டு தான் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி அதிகாரமாகவே இருக்கு. அடுத்து வழி அறிதல். வழினா எந்த ஒரு செயலும் தொடங்குவதற்கு முன் 4 வகையான வலிமைகளை, வழினா வழி போற வழி கிடையாது, அந்த செயலை செய்வதற்கு உங்களுக்கு என்ன வலிமை இருக்கு, அந்த வினை என்ன, தன் மாற்றான் துணை, இதெல்லாம் அறிஞ்சுதான் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது வழி அறிதல் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறது. அடுத்து காலம் அறிதல். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு செயலை செய்வதற்கு சரியான நேரத்திலும் கணித்து செயல்படுவதன் அவசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிற உப்பு வைக்க போனால் காற்றடிக்கும் போது மாவு வைக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி செய்யக்கூடாது. ஒரு செயலை செய்வதன் சரியான நேரத்தை கணித்து செயல்படுவதன் அவசியம் தான் பற்றி குறிப்பிடுகிறது காலம் அறிதல். இடனறிதல். எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன் அது வெற்றி பெறக்கூடிய சரியான இடத்தையும் காலத்தையும் அறிந்து அந்த செயலை தொடங்கும், அது ரொம்ப முக்கியம். அதான் இடனறிதல். அடுத்து தெரிந்து தெளிதல். ஒருவரை நம்புவதற்கு முன் அவருடைய குணங்களையும் குறைகளையும் பல கோணங்களில் ஆராய்ந்து தெளிவு பெற்ற வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தெரிந்து தெளிதல். ஒருத்தர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக அவங்களை நம்புங்க. தெரியாமல் வந்து நம்ம ஏதோ ஒரு கூட்டு வைக்கிறோம், ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறோம் அப்படின்னா கடைசியில் என்ன ஆகுது, ஒன்றுமில்லாமல் போயிடுது இல்லை. அதனால் என்னென்ன முக்கியம், நல்லவங்களை சேர்ந்து தெரிஞ்சிட்டு நம்மளோட வலிமையை அறிஞ்சு காலத்தையும் அறிஞ்சு இடத்தையும் அறிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு தெளிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து தெரிந்து வினையாடல். அப்படிதான் ஒரு செயலை செய்வதற்கு முன் அதில் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு உரிய வேலையை அறிவோடு வழங்குவது. நீங்கள் தெரிந்து ஃபஸ்ட்டு தெளிஞ்சிக்கங்க, இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து
நாம் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும். ஆனால் ஆரம்பித்தவங்களுக்கு என்னென்ன வேலைகளை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க. இவர் வந்து ஒரு நம்பிக்கையானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறோம்னு வச்சு, அவருக்கு என்ன வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அவர் நமக்கு நம்பிக்கையானவர் தான். ஆனால் அவர் வந்து சில திறமைகள் இல்லாமல் இருக்கும். அவருக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ண முடியாமல் இருக்கும். அவரால் ஒரு நியாயமான கலெக்ஷன் பண்ணலாம். ஆனால் வந்து மார்க்கெட்டிங் பண்ண தெரியாமல் இருக்கும். சிலருக்கு பேச முடியாமல் இருக்கும். அதனால் ஒரு செயலை செய்வதற்கு முன் ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறது கூட வாய் திறமை, நல்லா வாயை பேசி அவன் வித்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் அந்த நபருக்கு வந்து அந்த வேலையை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் தெரிந்து வினை ஆடல். அடுத்தது சுற்றந்தலால். சுற்றந்தலால்னா உறவுகளை பேணி சுற்றத்தாரை அன்புடன் அரவணைத்து செல்வதோட முக்கியம். அதையும் சொல்கிறது தான் சுற்றந்தலால். அடுத்தது பொச்சாவாமை, மறதியை தவிர்த்து. பொச்சாவாமைனா நாம வச்சுங்க மறதி, இந்த வார்த்தை முக்கியம், இந்த அதிகாரத்தை முக்கியம். பொச்சாவாமை அதிகாரம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டலாம். மறதியை தவிர்த்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற வலியுறுத்துகிறது. அடுத்து செங்கோன்மை, அறநெறி தவறாமல் பாரபட்சமின்றி குற்றத்தை கடுமையாக ஆராய்ந்த நீதியை நிலைநாட்டு தான் செங்கோல். செங்கோல் அரசர்களுக்கு எது கொடுக்குறாங்க? இதுக்காக தான் செங்கோன்மை அப்படிங்கிறது. கொடுங்கோன்மை அதுக்கு நேர் எதிரானது. கொடுமையான நியாயமற்ற ஆட்சி பற்றி விளக்குவது கொடுங்கோன்மை. வெறுவந்த செய்யாமை, வெறுனா ஒரு அச்சத்தை குறிக்கிறது. அரசர்கள் வந்து மக்களுக்கு அச்சம் தரக்கூடிய செயல்களை செய்யாமல் இருப்பதும், குற்றங்களை வந்து நடுநிலையுடன் ஆராய்ந்து தகுந்த தண்டனை வழங்குவதும் குறிப்பிடுகிறது. ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. அரசர்கள் வந்து மக்களுக்கு அஞ்சத்தக்க செயல்கள் செய்யாமல் இருக்கணும். அடுத்தது கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா என்ன? கண்ணை அப்படி இப்படின்னு பார்க்குறதா? அப்படி கிடையாது. கண்ணில் வந்து ஒரு இறக்க குணம் இருக்கணும், கருணை இருக்கணும். இதுதான் வந்து கண்ணோட்டம். ஒரு பார்க்க ஒரு பார்வையை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ இறக்கமாக பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த இறக்க குணத்தையும் கருணையும் சொல்வதுதான் உண்மையான கண்ணோட்டம். அடுத்தது ஒற்றாடல். அரசர்களுக்கு ஒற்றர்களை பயன்படுத்துவதற்கான முக்கியத்துவத்தை பற்றி பேசுவது இந்த ஒற்றாடல் அதிகாரம். அடுத்து 60வது அதிகாரமாக ஊக்கமுடைமை, மன உறுதி மற்றும் ஊக்கத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது தான் இந்த ஊக்கமுடைமைங்கிற அதிகாரம். அடுத்தது மடியின்மை. மடின்னு என்ன? அவன் மடிஞ்சு போய் உட்காந்துருக்காமா அப்படின்னு அர்த்தம். முடியல, சோம்பல். சோம்பல் என்று சுறுசுறுப்பாகவும் ஊக்கத்துடன் செயல்படுவதை பற்றி குறிப்பிடுதான் இந்த மடியின்மை. அடுத்து 62வது அதிகாரமாக ஆள் வினை உடைமை, விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தையும் கடினமான காரியங்களையும் தளர்வின்றி செய்வதன் மூலம் பெரும் பெருமை அடையலாம் அப்படிங்கிறது வலியுறுத்தும் ஆழ்வினை உடைமை. இந்த டிஎன்பிஎஸ்சியோ மற்ற போட்டித் தேர்வுகள் படிப்பவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். விடாமுயற்சி அவ்வளோ முக்கியத்துவம். கடினமான காரியங்களை தளர்வின்றி செஞ்சால் தான் நம்ம வெற்றி அடைய முடியும். எப்பயுமே இலகுவாக கிடைக்கிறது வெற்றி கிடையாது. வெற்றியே கிடையாது, வெற்றியும் வராது. அடுத்து இடுக்கன் அழியாமை. இடுக்கன்னா என்ன? இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, துன்பம். முயற்சியில் பொருள் இழப்பு, மெய் வருத்தம், தோல்வி போன்ற துன்பங்கள் வந்த பொழுதும் மனம் கலங்காமல் இந்த தேர்வுகளுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஒரு 10 குறளில் ஒரு அதிகாரமே கொடுத்துருக்காரு. இடுக்கன் அழியாமை. முயற்சி எடுக்கிறோம், அதில் பொருள் இழப்பு ஏற்படும், மெய் வருத்தம், உடல் வருத்தம் இருக்கும், தோல்வி நிச்சயமாக இருக்கும், துன்பங்கள் வரும். ஆனாலும் மனம் கலங்காமல் செஞ்சாதான் அந்த அந்த விஷயம் வெற்றி பெறும். அடுத்தது அமைச்சல் அப்படின்னு 32 அதிகாரங்கள். வெறும் ஆட்சி நடத்துறதுக்கு அரசர் மட்டும் போதுமா? சிறந்த அரசராக இருக்கலாம், ஆனால் அவரே எல்லாமே பார்த்துக்க முடியுமா? முடியாது. ஒரு சிறந்த அமைச்சர் எவ்வாறு இருக்கணும்? ஒரு அமைச்சர் செயலை செய்யும் முன் நன்கு ஆராய்ச்சி செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு அமைச்சருக்கு ஒரு துறை இருக்குது. அந்தந்த வழிகளை ஆராய்ச்சி செஞ்சால் தான் முழுமையான ஒரு அரசு அமையும். அதற்கான வழிகளை கண்டிருந்து துணியுடன் செயல்பட வேண்டும். தான் சொல்லும் கருத்தை வந்து அவையின் தன்மையை அறிந்து உறுதியாக சொல்லும் ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். அமைச்சரின் அறிவு, ஆற்றல், செயல்பாடு மற்றும் பேச்சுத்திறன் ஆகியவற்றை இந்த அதிகாரம் இந்த இயல் வந்து வலியுறுத்துகிறது. அதில் முதல் அதிகாரம் பார்த்தா 64வது அதிகாரம் எடுத்துக்கணும், அமைச்சு. ஒரு சிறந்த அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவரது முக்கிய பணிகளையும் குறிப்பிடுகிறது அமைச்சர். அடுத்தது சொல்வன்மை, சிறந்த சொற்களை பயன்படுத்தும் ஆற்றல், பேச்சின் வலிமை, கேட்போரை ஈர்க்கும் திறன் மற்றும் அதன் முக்கியத்துவம் ஆகியவற்றை விவரிக்கிறது அந்த சொல்வன்மை அப்படிங்கிற இந்த ஒரு அதிகாரம். அடுத்து வினை தூய்மை, ஒரு செயல் தூய்மையான வழியில் செய்யப்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது வினை தூய்மை. அடுத்து வினை திட்பம், ஒரு செயலை செய்து முடிப்பதில் உள்ள மன உறுதியை பற்றி கூறுவதுதான் அந்த வினை திட்பம் அப்படிங்கிறது. அடுத்தது வினை செயல் வகை, ஒரு செயலை எவ்வாறு ஆராய்ந்து துணிந்து சரியான நேரத்தில் செயல்படுத்துவது அப்படிங்கிறத குறிப்பது தான் இந்த வினை செயல் வகை. வினை அப்படின்னா செயல், அந்த செயலை எப்படி செய்யறது அப்படிங்கிறது இருக்கு, அது முக்கியம். வினையும் செயலும் ஒரே வார்த்தை குறிச்சாலுமே அந்த வினை அந்த செயலையே எப்படி செய்யறது, அதுதான் ஒரு செயலை எவ்வாறு ஆராய்ந்து செய்யறது அப்படிங்கிற வினை செயல் வகை. அடுத்து தூது, அரசுக்காக மற்ற நாடுகளுக்கு செல்லும் தூதுவர்களுக்கு பண்புகள் மற்றும் கடமைகள் முக்கியம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் தூது. அடுத்து 70வது அதிகாரம் மன்னரை சேர்ந்து ஒழுகுதல், மன்னருடன் நெருக்கமாக செயல்படுவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். நான் வந்து ரொம்ப ஆட்சியாளருக்கு பக்கத்தில் இருக்கிறேன், அதனால அதான் செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் மன்னரை சேர்ந்து ஒழுகுதல் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. அப்படி கிடையாது. மன்னர் வந்து உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவர்களுக்கு எப்படி நடந்துக்கணும், அவர்களுடைய குறைகளை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரம் இது. அடுத்தது குறிப்பறிதல், இந்த குறிப்பறிதல் அறிதல் அப்படிங்கிற அதிகாரம் 2 இடத்துல இடம்பெறும். ஒரு இடத்துல காதலும் காதலி, அந்த குறிப்பறிஞ்சு அது வேற டைப்பு. இங்கே வந்து ஒருவர் மற்றவர் கூறாமலே அவர்கள் மனக்கருத்தை முகக்குறிப்பால் உணர்வதன் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. அமைச்சருக்கு ரொம்ப முக்கியம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அமைச்சருக்கு ரொம்ப அறிவு அதிகம். அதை பற்றி சொல்கிறது இந்த குறிப்பறிதல். அடுத்து அவை அறிதல், ஒரு நபர் அவையில் பேசும்போது அங்குள்ளோரின் தன்மை, சூழல், நேரம் ஆகியவற்றை உணர்ந்து அதற்கேற்ப ஆராய்ந்து பேசுவதை பற்றி குறிப்பிடுறது அவை அறிதல். இருக்கிறதுலே உயர்ந்த அறிவாளிகளோட அந்த அவையில் போயிட்டு நான் ஒரு பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு அறகுறை அறிவோட இருக்கிறவங்க போய் பேசக்கூடாது. அங்கே அவர்களுக்கு என்ன தேவை அதான் பேசணும். முட்டாள்கள் இருக்கும் அவையில் வந்து நான் மிகப்பெரிய அறிவாளின்னு பேசினாலும், பெரிய அறிவாளி இருக்கிற அவையில் வந்து நான் பெரிய அறிவாளின்னு பேசினாலும் உண்மையில நாம தான் முட்டாள். முட்டாள்கள் இருக்கிற ஒரு அவையில் போயிட்டு
உலக நடப்புகள் எல்லாம் பேசுறாலும் ஒரு விஷயம் ஆக போறதில்லை, அவன் அதை கவனிக்கவும் போறதில்லை. அதனால அவை அறிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவை அறிதலையும் தாண்டி அவை அஞ்சாமைன்னு ஒன்று இருக்கு. அவையினரின் தன்மையை உணர்ந்து அச்சமின்றி பேசுவது. ஒரு விஷயத்தை நம்ம பேசுறோம், இந்த இடத்துல பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இப்போ கண்ணகி பேசினான், அந்த அவையில போய் பேசினான், பாண்டிய மன்னனை பத்தி பேசினான், அவையை பத்தி பேசல, அவர் நியாயத்தை பத்தி பேசினான். அத்தனை அவையில் இருப்பவர்களை விட அவரோட நேர்மை நியாயமும் உறுதியாக இருந்தது. அதனால அஞ்சாம பேசினான். அது மாதிரி அவை அஞ்சாமை அப்படிங்கிறது முக்கியம். நாடு, ஒரு நாட்டின் சிறப்பியல்களை பற்றி விளக்குவது நாடு அப்படிங்கிற அதிகாரம். அடுத்து 75வது அதிகாரமாக அரண், நாட்டிற்கு பாதுகாப்பிற்கான அவசியம், கோட்டையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுவதுதான் இந்த அரண் அப்படிங்கிறது. அடுத்து பொருள் செயல் வகை. ஒரு பொருள் வந்து ஒரு பொருளாக மதிக்க தகுதியற்றவரையும் மதிக்கத்தக்கவராக மாற்றக்கூடிய ஒரு பொருளையே சிறந்த பொருளாக கருதுகிறது. அதாவது பொருள் செயல் வகை அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா நம்மளை வந்து ஒரு பொருளாக மதிக்க மாட்டாங்க, ஆனால் அந்த பொருள் வந்து நம்மளை மதிக்கக்கூடியவனா ஒரு மாற்றக்கூடியது. அதான் பொருள் செயல் வகை அப்படிங்கிறது. அடுத்து படைமாட்சி. ஒரு படைக்கு இருக்க வேண்டிய உறுப்புகள், அதன் வீரம், அதன் சிறப்பு மற்றும் எவ்வாறு அரசனுக்கு சிறந்த செல்வமாக அது விளங்கணும் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடுகிறது. அடுத்து படைச்செருக்கு. ஒரு படை வீரனின் வீரத்தையும் வெறித்தனமான போர்க்கள உணர்வையும் விவரிக்க தான் படைச்செருக்கு. அடுத்து நட்பு. சிறந்த நண்பர்களை தேர்ந்தெடுப்பது, நண்பனின் கடமைகள், உண்மையான நட்பின் இலக்கணம் போன்றவற்றை விளக்குவது நட்புங்கிற அதிகாரம். அடுத்து நட்பு ஆராய்தல். நட்பு கொள்வதற்கு முன்பு ஒருவரை நன்கு ஆராய்ந்து அறிந்து கொள்வதன் முக்கியத்துவத்தையும், ஆராயாமல் நட்பு கொள்வதன் ஏற்படும் தீமைகளும் வலியுறுத்துகிறது. அடுத்து பழைமை. பழைய நண்பர்களுக்கு இடையே உரிமையும் உறவின் முக்கியத்துவம் வலியுறுத்துவது. பழமையான பழைய பொருளை பற்றி பேசுகிறது. பழைய நண்பர்கள்கிட்டையும் நம்ம உரிமையான விஷயங்களையும் உறவின் முக்கியத்துவத்தை. அடுத்து தீ நட்பு. நல்ல பண்பற்றவருடன் ஏற்படும் நட்பை விளக்குவது தீ நட்பு. அடுத்து கூடாத நட்பு. வெளித்தோற்றத்திற்கு நட்பாக இருந்தாலும் போல தோன்றினாலும் உண்மையில் வந்து அன்பு நல்லெண்ணம் எதுவுமே இல்லாமல் தீய நோக்கமுடைய நண்பர்களின் நட்பை எவ்வாறு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்றதான் தீ நட்பு, கூடாத நட்பு. தீ நட்புங்கிறது தீமையான நட்பை ஏற்படுத்துகிறது. கூடாத நட்புங்கன்னா அவர்கள் வந்து தீமையான நம்ம தெரிஞ்சு நட்பை ஏற்படுத்திக்காமல் இருக்கிற தீ நட்பு. ஆனால் தீமையான நமக்கு தெரியாது, அவர்கள் நம்ம புரிஞ்சிக்க முடியாமல் நட்பு எடுத்துக்கிட்டோம்னா அது கூடாத நட்பு. அடுத்து பேதமை. ஒருவன் தனக்கு தீங்கு விளைப்பதை தேர்ந்தெடுத்து நன்மை பயன்பற்றவை கைவிடுவதே பேதமை. அதாவது நமக்கு வந்து எது கெட்டது நடக்குமோ அதை மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்கிறது ஒரு பேதை அப்படின்னு சொல்றாங்களே, ஞானிங்கிறது கிடையாது, பேதை அப்படின்னு சொல்றாங்களே. நமக்கு வந்து எது கெட்டது வருமோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது, நன்மை பயப்பற்றதை விட்டுறது, அதான் வந்து பேதமை அப்படிங்கிறது. புல்லறிவாண்மை அப்படின்னு என்னன்னா அறிவின்மை மற்றும் அதன் விளைவுகளை பற்றி குறிப்பிடுது. புல்லறிவாண்மைனா நமக்கு வந்து அறிவு இல்லை, அறிவுங்கிறது அறிவை பற்றி குறிப்பிடுகிறது. அறிவின்மை அப்படிங்கிறது அறிவின்மை பற்றி குறிப்பிடுது, அறிவு இல்லாத பற்றி குறிக்கிறது. அதான் புல்லறிவாண்மை அப்படிங்கிறது. இகல் அப்படின்னா, இகழ்ங்கிறது வந்து ஒரு பகை அப்படின்னு சொல்லலாம். எல்லா உயிர்களுக்கும் பகை வளர்க்கும் நோயாகும். மன வேறுபாடு, அதாவது ரெண்டு பேருக்குள்ள மன வேறுபாடு, பகை உணர்வு, இதெல்லாம் வந்து தீய குணங்கள், இது துயரத்தை தான் ஏற்படுத்தும். அதனால இகல் அப்படிங்கிறது அதை பற்றி சொல்ற ஒரு அதிகாரம். அடுத்து பகை மாட்சி. வலியுறுடன் பகை கொள்வதை தவிர்த்து மிளியர்களை பகைத்து வெல்வதே சிறந்த பகை மாட்சி. அதாவது நம்மளோட வலிமையான இருக்கவங்க வந்து பகை கொள்ளக்கூடாது, அவனோட வலிமையை அறிந்து நம்ம வெல்வதற்கான இது வந்து ஒரு படைமாட்சிங்கிற மாதிரி. இது பகை மாட்சியும் அதே மாதிரி தான். நமக்கு வலிமையான ஒரு படை 1000 பேர் இருக்கிறவங்க வந்து 10 பேர் அடிச்சு போடுறது வந்து 1000 பேரத்தை ஒருத்தவங்க அடிக்கலாம், அது திரைப்படத்தில் தான் நடக்கும். ஆனால் அப்படி கிடையாது. 1000 பேர் இருக்காங்கன்னா நம்மகிட்ட வலிமையானவர்கள் ஒரு 900 பேராவது இருந்தாங்கன்னா அவங்க வெல்ல முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு தான் நம்ம அந்த இடத்துக்கு போகணும். அதுதான் பகை மாட்சி அப்படிங்கிறது. அடுத்தது பகை திறன் தெரிதல். இது அதே மாதிரி தான். பகைமையை தவிர்ப்பதன் அவசியத்தையும், பகையோட திறன் தெரிந்தல், பகை வரும்போது அந்த தன்மையை அறிந்து நிதானமாக செயல்படும் முறைகளும் விளக்குகிறது. மிக முக்கியமான ஒரு அதிகாரம் அது. அடுத்து உட்பகை. மனம் ஒத்து போகாத உட்பகை கொண்ட உறவுடன் வாழ்வதில் ஏற்படும் அழிவுகளும் அதை தவிர்ப்பதற்கான வழியும் சொல்கிறது. இதுவும் ஒரு முக்கியம். பகைக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. முதல்ல வந்து ஒரு பகைனா யாரோட நம்ம பகை வச்சுக்கணும், பகைக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கிறது, உள்ள இருக்கிற பகை எப்படி நம்ம தவிர்க்கிறது, இதெல்லாமே ஒரு மிக முக்கியமான ஒரு நுணுக்கமான அதிகாரங்கள். அடுத்து பெரியாரை பிழையாமை. பெரியவர்களை அவமதிக்காமல் அவர்களின் ஆற்றலை இகழாமல் வாழ்வின் பாதுகாப்பிற்காக வழிவகுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பெரியாரை பிழையாமை அப்படிங்கிற இந்த ஒரு அதிகாரத்தில் குறிப்பிடுகிறது. அடுத்தது பெண்வெளி சேர்தல். பெண்வெளி சேர்தல் என்ன, ஆண்கள் இந்த பெண்வெளி சேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பாலே வச்சிருக்காங்க பாருங்க. களவியல் கற்பியல்ங்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தலைவன் தலைவர்கள் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த பெண்வெளி சேராமை அப்படிங்கிறது தனி. பெண்வெளி சேரல் அப்படின்னா ஆண்கள் பெண்களின் வலையில் வீழ்ந்து அறம் பொருள் கடமை ஆகியவற்றை மறந்து செயல்படும் விளைவுகளை பற்றி குறிக்கிறது அந்த பெண்வெளி சேரல். அடுத்து வரைவின் மகளிர். ஒரு பொது மகளிர் அல்லது பரத்தியர் எனப்படும் ஒழுக்க இல்லாத பெண்களின் குணாதேசங்கள், அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி சொல்றது இது. வரைவின் மகளிர்னா ஒரு வரையறைக்கு இல்லாத மகளிர், அதாவது ஒழுக்க நெறிகளுக்கான வரைவுகளுக்கு அப்பாற்பட்ட வரைவின் மகளிர் அப்படிங்கிறது தான் இது. அடுத்து கல்லுண்ணாமை. கல்லுண்ணாமைங்கிறது கல்லாமை அப்படின்னா களவு செய்யாமை அப்படிங்கிறது. இங்கே கல் உண்ணாமை அப்படின்னா கல் குடிக்கிறோம்ல, அந்த கல் உண்பதால் ஏற்படும் களங்கம், அதனால் ஏற்படும் வீழ்ச்சி, இதை பற்றி சொல்கிறது தான் கல் உண்ணாமை. அடுத்து சூது. சூதுங்கிறது சூதாட்டத்தின் தீமை, அது எப்படி ஒரு வறுமைக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறதும், வென்றாலுமே சூதாட்டத்தை அறவே தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதும் குறிப்பிடுகிறது. ஏன்னா வென்றாலுமே ஒருத்தனை ஏமாத்தான் நம்ம செய்ய போகிறோம். திறமை அப்படிங்கிறது வேற, அது வந்து போட்டிங்கிறது வேற, சூதுங்கிறது வேற, அது ரொம்ப முக்கியம். அடுத்து மருந்து. நோயை தடுக்கும் வாழ்க்கை முறைகளை பற்றி பேசுவது, குறிப்பாக சரியான உணவு மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை வலியுறுத்துகிறது. மருந்துங்கிறது என்ன, மருந்து தான் உணவு அப்படின்னு சொல்றது திருக்குறள் சொல்லியிருக்காரு. அடுத்தது ஒலிப்பியல். இது வந்து 13 அதிகாரங்கள். திருக்குறள் ஒலிப்பியல் அப்படிங்கிறது முன்னே இயல்களில், அதாவது உறுப்பியல் செயல் இதெல்லாமே கொடுக்காத விடுபட்ட கருத்துகளையும் புறநடையாக வெளியிலிருந்து வர கருத்துகளையும் இதுவரைக்கும் சொல்லப்படாத புதிய கருத்துகளையும் தொகுத்து சொல்லும் ஒரு இயல்.
இது வந்து குடிமை, மானம், பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை, நன்றியில் செல்வம், நானுடைமை, குடில் செயல்வகை போன்ற பல அரிய கருத்துக்களை விளக்குகிறது. பொதுவான கருத்துக்கள் அனைத்துமே. இதில் வந்து குடிமை அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால கொஞ்சம் வேகமாகவே இதை பார்த்துடலாம். நீங்கள் பொறுமையாக நிதானமாக கூட இதை நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை கேட்டுக்கலாம். குடிமை அப்படின்னு நல்ல குடிமக்களின் பண்புகளான நடுநிலைமை, மானம், ஒழுக்கம், வாய்மை, நகை, ஈகை, இன்சொல், இகழாமை ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. அடுத்து மானம் அப்படிங்கிற அதிகாரம், உயர்வுகளில் பிறந்தவர்கள் தம் மேன்மை இழக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாதுங்கிறத மானம். மானங்கிறது என்ன? தன்னுடைய இடத்திலிருந்து இறங்கி போகுது. நம்மளோட செயல்களால் நம்ம வந்து இறங்கி போவதான் மானம். மானமே போச்சுன்னு சொல்கிறாங்களா, அதுதான். பெருமை அப்படிங்கிறதுனா மன உறுதியும் பிறரின் குறைகளை மறைக்கும் பண்பையும் பெருமையாக கருதுகிறது. பெருமை என்னன்னா மன உறுதி, பிறரின் குறைகளை மறைக்கும் பண்பு. குறையில்லாத மனிதனே கிடையாது, ஆனால் அதையும் மறைக்கும் ஒரு பண்பு இருந்துச்சுன்னா அதுதான் அவனுக்கு பெருமை. அடுத்து சான்றாண்மை அப்படின்னா சான்றோரின் பண்புகள் மற்றும் நடத்தை விவரிக்கிறது. இதெல்லாம் பண்புடைமை, இதெல்லாம் மிக முக்கியமான அதிகாரங்கள். அன்புடைமை, உயர்ந்த குடியில் பிறத்தல் போன்ற நல்ல பண்புகளையும் அவற்றில் உடையவர்கள் உலகம் உதவுகிறது என்பதை விளக்கிறது தான் பண்புடைமை. இதெல்லாம் இதில் வருது, ஒளிபியல் அப்படிங்கிறதுல வருது. இது ஒரு கேள்வியாக கேட்கலாம். பண்புடைமை எதில் வருது? டக்குன்னு பண்புடைமையா அது என்ன இருக்கும்? பண்புனா ஒரு அறம், ரைட்? அப்போ அறத்துப்பால் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பொருட்பாலில் ஒளிபியல் அப்படிங்கிற இயலில் வர்றதான் அந்த பண்புடைமை, சான்றாண்மை எல்லாமே. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நன்றியில் செல்வம். பிறருக்கு உதவாமல் தான் மட்டும் அனுபவிக்காமல் செல்வதை தான் இந்த பயனற்ற தன்மையை பற்றி பேசுகிறது. அது என்ன அர்த்தம்? தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்கிறாங்களா, அதுதான் நன்றியில் செல்வம். அந்த செல்வத்தால் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. பிறருக்கும் உதவ மாட்டீங்க, தான் மட்டும் அனுபவிக்கவும் மாட்டீங்க. அதுதான் வந்து நன்றியில் செல்வம் அப்படிங்கிறது. அடுத்து நானுடைமை. இழிவான செயல்களை செய்ய நினைப்பவர்கள் வெக்கப்படுவதன் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. செயல் தப்புன்னு தெரியுது, அதுக்கு வெக்கப்படணும்ல, அதை பற்றி சொல்கிறதான் நானுடைமை. குடி செயல் வகை. குடி செயல் வகை என்னன்னா ஒரு குடிமகனின் கடமை, குடும்பத்தை மேம்படுத்துவதற்கு அவனது விடாமுயற்சி, இதெல்லாம் குறிப்பிட்டு குடி செயல் வகை. உழவை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் அதுவே உலகின் ஆதாரமானது என்பதையும் வலியுறுத்துகிறது தான் உழவு. நல் குறவு அப்படின்னு என்னன்னா வறுமையின் துயரத்தை பற்றி விளக்குகிறது. குறவு அப்படிங்கிறப்ப வறுமையின் துயரம். நல் குறவுனா நல் வரவுன்னு நினச்சிக்காதீங்க. குறவை பற்றி அப்படி சொல்கிறாங்க, துயரம் அதை பற்றி. இரவு அப்படின்னா வந்து இறத்தல், இறந்து வாழும் நிலை பற்றியும் இறப்பதற்கான தகுதிகள், நெறிமுறைகளை பற்றியும் கூறுகிறது. நீ இரவுனா பிச்சை எடுக்கிறதுன்னு வச்சுங்க, அதுக்கும் தகுதிகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து இரவு அச்சம். பிச்சை எடுத்து உயிர் வாழ்வதின் இழிவையும் வறுமையிலும் பிச்சை எடுக்காமல் இருப்பதன் சிறப்பையும் கூறுகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது கயமை. கயவர்கள் அல்லது கீழான குணம் கொண்டவர்களை பற்றியும் அவர்களின் செயல்களை பற்றியும் கூறுவது கயமை. அடுத்தது காமத்துப்பால், இன்பத்துப்பால். இன்பத்துப்பாலை பற்றி கொஞ்சம் வேகமாக படிச்சிடலாம். அது பெரும்பாலும் இதில் 1-2 அதிகாரங்கள் இருந்து கேள்வியில் இடம்பெற்றிருக்கு. அந்த வகையில் களவியல் அப்படிங்கிறது திருமணத்திற்கு முந்தைய காதல் உறவின் பல்வேறு நிலைகளையும், களவியல் அப்படிங்கிறது இதுதான், திருமணத்துக்கு முந்தைய காதல் உறவின் பல்வேறு நிலைகளையும் அதன் நுணுக்கங்களையும் விவரிக்கிறது. காதல், பிரிவு, குறிப்பிடுதல், தலைவன் தலைவியின் மன உணர்வுகள், அவர்களின் உறவின் வெளிப்பாடு, இதில் பற்றி சொல்கிறதான் களவியல். அந்த வகையில் 109வது அதிகாரமாக இருக்கிறது தகை எனங்கருத்தல். காதல் வந்து முதலாக ஒருத்தர் பார்க்குறாங்க, ஃபஸ்ட்டு ஒரே பார்வையில் விழுந்துட்டான்னு சொல்கிறாங்களே, அந்த பெண்ணின் அழகை கண்டு மயங்கும் தலைவனின் மனக்குழப்பம் சரியாக வருமா வராதா, அதான் தகை இனங்கருத்தல் அப்படிங்கிற தகை இனங்கருத்தல். அடுத்து குறிப்பெறுதல். இப்போ தான் வந்து இன்னொரு குறிப்பெறுதல் பார்த்தோம். ஒரு அமைச்சருக்கு என்னென்ன தேவையோ அதே மாதிரி தான் ஒரு காதலனுக்கும் தேவை. ஒரு சொல்லாமலே அவருடைய முகக்குறிப்பை செய்கை போன்ற மனத்தில் உள்ளதை உணர்ந்து இதை பொண்ணு நமக்கு ஆகுமா, இந்த பையன் நமக்கு செட் ஆவானா, அதெல்லாம் வந்து குறிப்பெறுதல் தான். அடுத்தது புணர்ச்சி மகிழ்தல். காதல்கள் கூடும்போது ஏற்படும் இன்பம் மற்றும் அது குறித்த வாழ்வியல் நெறிகளை பற்றி விளக்குவது புணர்ச்சி மகிழ்தல். அடுத்து நலம் புனைந்து உரைத்தல். இயற்கையான புணர்ச்சிக்கு பிறகு காதலன் தன் காதலின் அழகை வியந்து அனிச்சை மலர் போன்று மென்மையானவர்களை புகழ்ந்து பேசுவதுதான் நலம் புனைந்து உரைத்தல். புணர்ச்சியின் நலம், அதாவது புணர்ந்த பிறகு ஏற்படும் அந்த அன்பு, அந்த அழகை வியந்து, அதுதான் நலம் புணர்ந்து உரைத்தல். அடுத்தது காதல் சிறப்புரைத்தல். இது அப்படியே போட்டாச்சு, டைப் பண்ணி வச்சிருது. காதல் சிறப்புறுத்தல் அந்த வார்த்தையிலே விளக்கம் வந்துருச்சு. காதலை பற்றி சிறப்பு, நம்ம காதல் ஒருத்தருக்குள்ள காதலுடைய தன்மை, அதனுடைய வீரியத்தை பற்றி பெருமையாக பேசுறது தான் காதல் சிறப்பு உரைத்தல், காதல் சிறப்புறுத்தல். அடுத்தது நாணுத்துற உரைத்தல். நாணுத்துற உரைத்தல் என்ன? காமத்தால் வருந்தி வரும் காதலியை அடைய முடியாத நிலையில் நாணம் என்னும் வெக்கத்தை நீக்கி மடலேறுவது மட்டுமே வலிமையான வழி என்னும் கூறும் அதிகாரம். ஒரு துறவு ஒருத்தன் செய்கிறான்னா அவன் வந்து ஆசைகளை விடுத்து துறவு செய்கிறதுங்கிறது வேற. இங்கே நாணுத்துற உரைத்தல் அப்படின்னா காமத்தால் வருந்தி தன் காதலை அடைய முடியாத நிலையில் பனைமட்ட மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு ஊருக்குள்ள வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி தனக்கு என்ன வந்து சொல்லுவாங்களே, கழுத மேலே ஏற்றி செருப்பா கட்டி கழுத மேலே ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவன் தானே செஞ்சுக்கிறது. காதலை அடைய முடியல, நான் என்ன ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இழிவான செயல் தான் அது. ஊருக்குள்ள வந்து அப்படி சுற்றி வருது அப்படிங்கிறது. அடுத்தது அலர் அறிவுறுத்தல். காதல் பற்றி மற்றவர்கள் பேசும் வதந்திகள், அந்த வதந்திகள் பரவதனால அவர்களின் உயிர் தப்பி நிற்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அதில் வரும். அதான் அலர் அறிவுறுத்தல் அப்படிங்கிறது. அடுத்து கற்பியலை பொறுத்த வரைக்கும் 18 அதிகாரங்கள். இந்த 18 அதிகாரங்களை பார்த்தோன்னா இந்த வீடியோதோட முடியுது. தலைவன் தலைவியின் காதல் வாழ்க்கை மற்றும் காம இன்பம் குறித்து கருத்துக்களை பேசுகிறது. இதில் காதல்கள் ஒருவர் பார்த்து காதல் கொள்வது, பிரியாது இருக்கும்போது மனதளவில் நினைத்து ஆறுதல் கொள்வது, பிரிவு துயர் மற்றும் அதனை போக்கும் வழிகள் போன்றவற்றை பல்வேறு காதலின் உள்ளுணர்வுகள் மற்றும் உணர்ச்சியை விவரிக்கிறது. கற்பியல்ங்கிறது உள்ளுணர்வுகள். பிரிவாற்றாமை. காதலரை பிரிவதால் ஏற்படும் துன்பங்களையும் பிரிவு துயரை தாங்கிக் கொள்வது எவ்வாறு கடினம் என்பதையும் விளக்குவது பிரிவாற்றாமை. 117வது அதிகாரம் படர் மிளிந்திரங்கள். படர் மிளிந்து இரங்கல். பிரிவால் ஏற்படும் காதல் நோயை மறைக்க முயன்றாலும் அது ஊட்டுநீரை போல பெருகி வெளிப்படும் துன்பத்தை பற்றியது.
நீங்கள் வந்து பிரிஞ்சிட்டாங்க. அதனால வந்து அந்த காதல் நோயை மறைக்க நீங்கள் முயற்சி செஞ்சாலும் ஊற்று நீர் எப்படி வந்து பெருகி வருமோ அது மாதிரி பெருகி வரும் துன்பத்தை பற்றி தான் படர் மெலிந்திரங்கள் அப்படிங்கிறது. கண்விது பள்ளிதல் அப்படின்னா கண்களின் அழகும் நலமும் கெட்டுப்போதல். கண்விது பள்ளிதல், கண் வந்து கெட்டு போயிருது. எப்படி கெட்டு போகும்? தலைவன் பிரிந்த துயரத்தால் தலைவின் கண்கள் பொலிவிழந்து போவதையும் அது பற்றி அவள் தோளிடம் வருந்துவது. ஏன் பொலிவிழந்து போகும்? அழுதல், இது மாதிரி சூழ்நிலை கூட பொலிவிழந்து போகலாம். அதனால அதுக்கடுத்தது பசப்புரு பருவல். அதனால் பசப்புரு பருவல் அப்படின்னா பிரிவால் ஏற்படும் கவலை மற்றும் பிரிவு துயரால் ஏற்படும் நிறமாற்றம். பசப்பு தான் நிறமாற்றம் சொல்கிறாங்க. பச்சோந்தி பசப்பாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சோந்தி நிறம் மாறுதல் அது மாதிரி தான். பிரிவால் ஏற்படும் கவலை மற்றும் பிரிவு துயரால் ஏற்படும் நிறமாற்றம் பற்றி விளக்குகிறது. காதலியை பிரிந்துள்ள தலைமகன் கவலையால் நிறம் வெளித்திருக்கும் காதலின் நிலை மற்றும் துயரத்தை சொல்லி வருந்துவதை கூறுகிறது. அதாவது தலைவன் வந்து காதலியை பிரிஞ்சிட்டான், அந்த கவலையால் அந்த காதலோட நிறம் வந்து வெளுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துயரை சொல்லி வருந்துவது. அதுக்கடுத்து தனிப்படர் மிகுதி. 120வது அதிகாரம் தனிப்படர் மிகுதி. காதலன் காதலி இருவரும் ஒருவர் விரும்பும் பேர் பெற்றவர்கள், காம வாழ்வின் பயனாகிய முழுமையான இன்பத்தை பெறுவார்கள் என்பதை விளக்குகிறது தனிப்படர் மிகுதி அப்படிங்கிறது. அடுத்தது நினைந்தவர் புலம்பல். பிரிவின் போது காதலன் நினைப்பதால் ஏற்படும் இன்பத்தையும் வருத்தத்தையும் ரெண்டையுமே குறிக்கிறது. காதலன் நினைச்சா ஒரு இன்பம், ஆனால் அவன் பிரிஞ்சு போன நினைச்ச வருத்தம், ரெண்டையுமே குறிப்பது தான் நினைந்தவர் புலம்பல். அடுத்தது 122வது அதிகாரம் கனவு நிலை உரைத்தல். கனவு நிலை உரைத்தல்னா கனவுளோட ஏற்படும் நிலை. கனவில் காதலரை காணும் இன்பத்தையும் கனவில் காணாததால் ஏற்படும் வருத்தத்தையும் கனவில் கண்டதை நிஜத்தில் அடைய முடியாத துயரத்தையும் விவரிக்கிறது. அதாவது கனவுல காதலன் வந்தான், அதுவும் ஒரு நினைவு, கனவு நிலை. காதலன் வரல அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு நிலை. கனவில் வந்தது அதை கண்ட நிஜத்தில் அடைய முடியல அப்படிங்கிற ஒரு துயரம். இதெல்லாமே சேர்ந்துதான் கனவு நிலை உரைத்தல். அடுத்த 123வது அதிகாரம் பொழுது கண்டிரங்கள். பொழுது கண்டு இரங்கல். காதலி பிரிவால் வாடும் பொழுது பொழுதுகள் எவ்வாறு துன்பமாக தோன்றுகிறது என்பதை பற்றி திருவள்ளுவர் விளக்குகிறார். இதுதான் வந்து பொழுது கண்டிரங்கள். நேரமே போக மாட்டேங்குது, காலமே போக மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்களே, காதலி பக்கத்தில் இருந்தால் நேரம் போகிறது தெரியல அப்படிம்பாங்களே, அது மாதிரி. அடுத்தது 124வது அதிகாரம் உறுப்பு நலன் எழுதல். அது என்ன உறுப்பு நலன் அழிதல்? உறுப்பு நலன் எழுதல்னா காதலன் பிரிந்து சென்றதால் தலைவின் உடல் மெலிந்து, உறுப்பு நலன்னா உடல் நலன் அது வந்து அழிஞ்சிருச்சு, உடல் மெலிந்து கண்கள் பொலிவிழந்து தோள்கள் ஒடிந்து அழகு குலைவதை பற்றி கூறுவதுதான் உறுப்பு நலன் அழிதல், உறுப்பு நலன் அழிதல். அடுத்தது 125வது அதிகாரம் நெஞ்சோடு கிளத்தல். நெஞ்சோடு கிளத்தல் அது என்னன்னா பிரிவின் துன்பத்தால் வாடும் ஒருவர் தன் நெஞ்சுடன் உரையாடி காதலின் பிரிவு துயரை போக்கக்கூடிய மருந்து நினைத்து சொல்லுமாறு கேட்பார். அதான் நெஞ்சோடு கிளத்தல். அடுத்து 126வது அதிகாரம் நிறை எழுதல். நிறை எழுதல் அப்படின்னா காதல் அல்லது காமத்தின் வேகத்தால் ஒருவர் மனத்தெளிவு நாணம் கட்டுப்பாடு எவ்வாறு சிதைந்து விடுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நிறை அழிதல். நிறைங்கிறதுனா ஒரு ஒழுக்கம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது வந்து எப்படி அழியுது, காதலால் எப்படி அழியுது அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடுகிறது தான் இந்த அதிகாரம். அடுத்தது 127வது அதிகாரம் அவர் வயின் விதும்பல். தலைவனும் தலைவியும் பிரிந்திருக்கும் போது ஒருவர் மற்றொருவருக்காக இயங்குவதையும் அவர் வருவாரென எதிர்நோக்கி காத்திருப்பதையும் அவர் வயின் விதும்பல் அப்படிங்கிற அதிகாரம் குறிப்பிடுகிறது. அடுத்தது குறிப்பறிவுறுத்தல். குறிப்பறிவுறுத்தல் ஒருவர் மற்றொரு மனதில் உள்ளதை குறிப்பாக, அதாவது காதலன் காதலின் உள்ள குறிப்புகளை நேரடியாக வார்த்தைகள் கூறாமல் அவளது உடல் மொழி பார்வை மற்றும் செயல்கள் மூலம் புரிந்து கொள்வது பற்றி விளக்குகிறது. அதாவது குறிப்பறிதல்னு ஒன்று இருக்கு, அது வந்து எந்த ஒரு அசைவுகளும் அது எந்த ஒரு மெய்ப்பாடுகளும் இல்லாமல் பார்த்தா தெரிஞ்சுக்கிறது குறிப்பறிதல். ஆனால் குறிப்பறிவுறுத்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசப்படும். கொஞ்சம் அந்த உடல் மொழியில் ஒரு விருப்பத்தை ஒரு ஏக்கத்தை சொல்லுவது தான் அந்த குறிப்பறிவுறுத்தல் அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது புணர்ச்சி விதும்பல். காதலர்கள் ஒருவரை ஒருவர் காணும் பொழுது ஏற்படும் மகிழ்ச்சியையும் பிரிவின் போது ஏற்படும் ஏக்கம் இரண்டும் மற்றும் இன்பம் கலந்த உணர்வுகளையும் விவரிக்கிறது. அதாவது பார்க்குறப்ப ஏற்படும் மகிழ்ச்சி, பிரிவின் ஏற்படும் ஏக்கம், இவ்வளோதான், வேற எந்த ஒரு விஷயம் இதில் இல்லை. காணும்போது ஏற்படும் மகிழ்ச்சி, பிரிவின் போது ஏற்படும் ஏக்கம், அது ரெண்டுமே ஒரு இன்பம், எல்லாமே கலர்ந்த உணர்வுகளை விவரிக்கிறதான் புணர்ச்சி. அதுதான் புணர்ச்சி விதும்பல் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 130வது அதிகாரம் நெஞ்சோடு புலத்தல். காதலி தன் நெஞ்சுடன் புலம்பி கூறுவது அப்படிங்கிற ஒரு அதிகாரம் அது. அடுத்தது புலவி அப்படிங்கிற ஒரு அதிகாரம். காதலர்கள் ஊடல் கொண்ட பிறகு ஊடல் நோயால் அவர் துன்பப்படுவதை சிறிது நேரம் பொறுத்து பின்னர் அவரை தழுவச் செய்து பற்றி இந்த அதிகாரம் பேசுகிறது. இது வந்து நுணுக்கமான அதிகாரம் புலவி அப்படிங்கிறது. காதலர்கள் ஊழல் கொண்ட பிறகு ஊழல் நோயால் அவர் துன்பப்படுவதை சிறிது நேரம் பொறுத்து பின்னர் அவரை தழுவச் செய்வது பற்றி அதிகாரம். அடுத்தது புலவி நுணுக்கம். காதலிடையே ஏற்படும் ஊழலை அடிப்படையாக கொண்டது. இந்த அதிகாரத்தில் காதலி ஊடி இருக்கும்போது கணவன் அவளை சமாதானப்படுத்த முயலும் நுணுக்கமான யுக்தி, அதான் வந்து புலவி நுணுக்கம் அப்படிங்கிறது. கடைசியில் 133வது அதிகாரம், இந்த திருக்குறளோட இறுதி அதிகாரம், ஊடல் வகை. ஊடல் என்பது அன்பு வாழ்க்கைக்கும் இன்பம் தரும் என்றும் தவறேதும் இல்லாவிட்டாலும் ஊடல் ஏற்படுத்துவது காதலர்களை மேலும் நெருக்கமாக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஊடல் வகை அப்படிங்கிறது. ஆக மொத்தம் இந்த 133 அதிகாரங்களை பற்றியும் ஓரளவுக்கு நம்ம இதில் பார்த்தாச்சு. ஒவ்வொரு அதிகாரத்தை பற்றி 133 அதிகாரங்களையுமே தனித்தனியாக பார்க்கணும்.
இது மாதிரி வந்து இந்த கடைசியில் இன்பத்துப்பாலில் வந்து கேள்விகள் வருமானா பெரும்பாலும் வராது. ஆனால் இன்பத்துப்பாலில் இருந்த சில அதிகாரங்கள்லேருந்து கேள்விகள் ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. இல்லை திருக்குறளை வந்து இதை படிக்கணும் இதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வரையறையுமே இதில் கிடையாது. பெரும்பாலும் வராது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான அதிகாரங்கள் கொஞ்சம் விரிவாக பார்த்துக்கலாம். ஓகே, ரொம்ப வீடியோ லென்த்தாக இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ நேரம் இதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ. இன்னும் அடுத்த வீடியோ தேங்க்யூ.